தென்காசி பக்கம் உள்ளவங்க. அது ரொம்ப காலமா தெரியாமலே நமக்கு இருந்திருக்கு. அவங்களை நாம் பார்த்து 2 ஆண்டுகளாக நாங்கள் முயற்சி செய்து, போன ஆண்டு அவங்களுக்கு தேதி இல்லை, இந்த ஆண்டு முயற்சி செய்து அவங்களை நம்ம இந்த மேடைக்கு 74வது ஆண்டு ஆடிக்காத்திய விழாவுக்கு சிறப்பு செய்வதற்காக வந்திருக்காங்க. அவர்களையும் வருக வருக என விழா கமிட்டி சார்பாக வேண்டி விரும்பி வரவேற்பு முயற்சி அடைகிறோம். நான் 2-3 வருஷமா ட்ரை பண்ணி இப்பதான் அவங்க படிக்க முடிஞ்சது. மேலும் அவர்களுக்கு நமது உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு வே. ராமசுப்ரமணியன் என்பவரும் தென்காசி வல்லுநர் கழகத்தில் வைத்து தமிழ் கடவுள் என்ற விருது மிக பிரமாணமாக வழங்கப்பட்டது என்பதையும் இப்போது தெரிவித்து விடுகிறோம். லண்டன் பயணங்கள், ஏகப்பட்ட பட்டங்கள். அவர் தமிழ் கடவுள், ஔவை அருட்செல்வர், பைந்தமிழ் பாரதி, கம்பராசன், ஒவ்வொரு சொல்லிட்டே இருந்தால் நமக்கு நேராகிட்டு இருக்கும். அதனால் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவை கேட்டு அனைவரும் இன்புருவமாக என்று முயற்சியோடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகிறதிருக்கும் நமது அபுதாபி பாஸ்கர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக தலைவர் அவர்கள் முன்னாடி இருக்கிறார்கள். நமது கரங்கள் கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. 74வது ஆண்டு விழாவை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் சீரும் சிறப்புமாக செம்மாந்து பொலிவோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேரையும், என்னை 2 மாதங்களுக்கு முன்பாகவே தொடர்பு கொண்டு என்னோடு தொடர்பில் இருந்த பெரியவர் திரு சண்முகசுந்தரம் ஐயா உள்ளிட்ட அவர்களையும், இங்கே பார்வையாளராக வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுடைய பொற்பாத கமலங்களையும் எளிய சென்னையில் சூடி மகிழ்கிறேன். அதாவது தமிழ்ல ஒரு பாடல் உண்டு. தண்டாமரையின் உடன் பிறந்தும் தந்தே நுகரா மண்டூகம், வண்டோ பானத்திடை பிறந்தும் வந்து கமல மது உண்ணும், புல்லர் அறியா நல்லரை கண்டு கழித்தங்கு உறவாடி தமிழ் கலப்பார் கற்றோரே என்று ஒரு பாடல் விவேக சிந்தாமணியில் பழைய பாடல். அது என்ன சொல்றதுன்னா, அந்த பாடல் இந்த தாமரை பூவினுடைய அடியிலேயே தவளை எப்பொழுதும் குடியிருக்கும். ஆனா ஒரு நாள் தாமரை பூவினுடைய வாசம் அந்த தவளைக்கு தெரியாது. அதனாலதான் தவளைக்கு மண்டுன்னு பேர் வச்சான் நம்ம தமிழ், மண்டூகம். ஆனா அதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து காட்டுல இருக்கக்கூடிய வண்டு பறந்து அந்த தாமரை பூவுடைய வாசத்தை நுகர்ந்து செல்லுவான். அத மாதிரி இங்க இருக்க தென்காசியே தான் குடியிருக்கிறோம், 15 வருஷம் குடியிருக்கிறோம். ஆனா அந்த புளியங்குடியில் இருக்கக்கூடிய இந்த பாலசுப்ரமணிய சுவாமியினுடைய அருமை எனக்கு தெரியல. எப்படி இந்த தவளை மாதிரி பக்கத்துல இருந்துகிட்டே பாலசுப்ரமணிய சுவாமி ஒரு கோயில் இருக்குது, இங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படிங்கிற அருமை தெரியல. எங்கெங்க இருந்துலாமோ இந்த அருமை தெரிந்து பெரியவர்கள் பேசி போகிறார்கள். அந்த விதத்தில் நானும் ஒரு மண்ணாகத்தான் இருந்திருக்கிறேன். அந்த வகையில் ஆன்மீக சொற்பொழிவிற்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் இங்கே தான் பார்க்கிறேன் முதலில். ஏனென்றால் ஆன்மீகம் விழா என்றாலே, கோயில் திருவிழா என்றாலே அது இப்பொழுது உங்களுக்கு சொல்ல வேண்டாம், வேற மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே பெரிய புளியங்குடியில் பாருங்கள் எவ்வளவு பெருமக்கள், அத்தனையும் என்னுடைய தாயும் தந்தையுமான வயதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எளியனுக்கு கிடைத்ததில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் இந்த நிர்வாக பெருமக்களுக்கு நன்றியையும் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு அருமையான தலைப்பில் பேசுவதற்காக இன்று நம்மை முருகப்பெருமான் பணித்துள்ளார். அடியாருக்கு நல்ல பெருமாள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக இன்று திருவருளும் குருவருளும் நம்மை இங்கே கூட்டி வைத்துள்ளது. முதலில் அடியார் என்றால் யார் என்ற கேள்வி எழுதும் போது என்னமோ காவி உடை உடுத்தி, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை, நெத்தியில் பட்டை, கையில் திருவோடு, இவைகளெல்லாம் வைத்திருப்பவர்கள் தான் அடியார்கள் என்று நாம் ஒரு மாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். உண்மையிலே அடியார்கள் என்றால் யார் என்றால் நீங்களும் நானும் தான் அடியார், வேற யாரும் இல்லை. நம்ம
பரிபக்குவம் பெற்றவர்கள் அவர்கள் குருமார்களாக, ஞானிகளாக, சித்தர்களாக நம்முடைய தமிழகத்திலே வலம் வந்து நாம் எப்படி இந்த மனித வாழ்க்கையை வாழ்வது, நம்முடைய வாழ்க்கையை எப்படி உய்வடைத்துக் கொள்வது என்ற முறைகளை நமக்கு சொல்லிக் கொண்டு சென்றுள்ளார். நீங்கள் இப்பொழுதுள்ள அடியார்களை எல்லாம் பார்த்தால், பட்டினத்தார் சொல்லக்கூடிய அந்த இலக்கண முறைப்படி பார்த்தால் எந்த அடியாரையும் பார்க்க முடியாது. அவர் ஒரு 8 இலக்கணம் சொல்றார். அடியார் என்றால் எப்படி இருக்க வேண்டும் சொல்றார். அடியார் என்றால் நீங்கள் துறவி என்று எடுத்துக்கொள்ளலாம், குரு என்று எடுத்துக்கொள்ளலாம், சமய ஞானி என்று எடுத்துக்கொள்ளலாம், சித்தர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்றாரு, அடியார்னா யார் தெரியுமா? பேய் போல் திரிந்து, பிணம் போல் கிடந்து, இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி, நரி போல் உழன்று, நன்மங்கையரை தாய் போல் கருதி, தமது போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, செய்வோர் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. இந்த வீடு அந்த வீடு, ஏதாவது வீடு இருக்கா? வீடு கிடையாது. பிணம் போல் கிடந்து எங்க படுத்தாலும் தூங்கிடுவான். புளியங்குள்ள படுத்தாலும் தூங்குவான், கடைக்குள்ள படுத்தாலும் தூங்குவான், சுடுகாட்டில் படுத்தாலும் தூங்குவான். இட்ட செல்லுபடி ஆகுமான்னு வாய்ப்பே இல்லை. பேய் போல் திரிந்து, பிணம் போல் கிடந்து, இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அறிந்து, நரி போல் உழந்து, நன்மங்கையரை தாய் போல் கருதி, தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, சேய் போல் இருப்பர் கண்டீர். யார